ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த மாதத்துக்கு, அதாவது வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பாபாவோட மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ, பாபாவை மனசில் நினச்சிட்டு ஓம் சாய்ராம்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் வரக்கூடிய பிப்ரவரி மந்த்துக்கு உண்டான பாபாவோட கைடன்ஸாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் அவங்களோட மிராக்கிள்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களோட லைஃப்பில் பாபாவை வேண்டி என்ன மிராக்கிள்ஸ் நடந்ததோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி கொடுத்தாலும் ஓகே. அப்படி டைப் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு முடியல, லாங்காக பண்ண தெரில அப்படின்னலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ண முடியலன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட்டாக கொடுங்க. அதை சேவ் பண்ணிவிட்டு அதை நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான நீங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மிராக்கிள் பார்த்தீங்களோ எல்லாத்துலேயும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எதனால் ஷேர் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம பாபாவை வேண்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உருகி வேண்டதை விட, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு வேண்டதை விட, பாபாவை மனசார நினச்சி அந்த அன்போடு வேண்டுறப்போ தானாக நமக்கு எல்லாமே நடக்கும். அந்த அன்போடு வேண்டுறது எப்படி அப்படின்றப்போ, பாபா இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்காருன்னு நம்ம சந்தோஷமாக கேட்குறப்ப அதே சந்தோஷம் நம்மளோட வாழ்க்கையிலையும் ரொம்ப சீக்கிரம் ஏற்படும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னு அவசியமும் இல்லை. அதனால தான் எல்லாத்தோட லைஃப்பில் நடந்த மிராக்கிள்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ போன மாதம் நடந்த மிராக்கிள்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பேரோட ஐடியோட நான் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். நிறைய பண்ணியிருந்தீங்க, நிறைய மெசேஜஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகுது, தேங்க்யூ சொல்லியிருந்தீங்க. எல்லா மெசேஜஸுமே படித்தேன். எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. எனக்கு என் த்ரூவாக உங்களுக்கு இந்த மெசேஜை கொடுக்கணும்னு பாபா நினச்சதுக்கு பாபாவுக்கு டெய்லியுமே நான் நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்லது நடந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. எல்லோரும் மனசு திருப்தியாக இருக்கிறப்போ நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் எனக்கு சொன்ன தேங்க்யூ எல்லாம் படித்தேன். ரொம்ப 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 நன்றி. ஓகே, இது டிசம்பர் மந்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு செல்வி பாண்டியன் இவங்களோட லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸை பார்த்துருக்காங்க. நிறைய விஷயத்துக்கு ரொம்ப உருகி வேண்டியிருக்காங்க. அப்போ ஒரு டைம் வேண்டதுக்கெல்லாம் ஆன்சர் கிடச்சிடும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பணம் 27ஆம் தேதி நவம்பர் மாதம், இது வியாழக்கிழமை, அந்த அன்னைக்கு பணம் வேணும்னு இவங்க ரொம்ப பாபாவை வேண்டி கேட்டிருக்காங்க. அழுதும் இருக்காங்க. இவங்களை எதிர்பார்க்காத மாதிரி அப்படி ஒரு மிராக்கிள் நடந்திருக்கு. ஜிபேயில் 26ஆம் தேதி சாயங்காலம் இவங்களோட ஃப்ரெண்டு இவங்களுக்கு தேவையான படத்தை அனுப்பியிருக்காங்க. இது அவங்களுக்கு அப்படி ஒரு மிராக்கிளாக இருந்துச்சான். ஏன்னா 27ஆம் தேதி வியாழக்கிழமை பாபாவோட நாளில் எனக்கு இந்த பணம் தேவை அப்படின்னு வேண்டியிருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஆன் டைமுக்கு அரேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு பாபா எந்த இடத்துலையும் என்னை விடவே மாட்டார். எல்லா பக்கமும் ஏதோ ஒரு வழியில் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவார் அப்படின்னு செல்வி பாண்டியன் அவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க. அடுத்தது சரண்யா செலியன் அப்படின்றவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா இருந்திருக்கு. வெர்டிகோ இருந்திருக்கு, மென்டல் இல்னஸ் இருந்திருக்கு. ஸோ நிறைய பிரச்சனைகள்லேருந்து தான் வந்திருக்காங்க. இவங்க பெருசாகி தான் பாபாவை நினச்சி வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு ஆன்சர் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. இவங்களுக்கு படிப்புக்கு ரொம்ப பண ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பணம் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஹெல்ப்லெஸ்ஸான மொமெண்ட்லேயும் பாபா இவங்களோட லைஃப்பில் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. இவங்களோட மேஜர் மெடிக்கல் செக்கப்க்கு எல்லாமே அது ஒரு ஆன் டைமில் நடந்திருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அப்போ கிடச்சிருக்கு, நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மெடிசின்னால நீங்கள் சரியாக மாட்டீங்க, நீங்கள் சாப்பிட்ற விஷயத்துலையே ஹெல்தியான
ஃபுட்டு மூலியமாக தான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு. அதை ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக கருதுகிறாங்க. இவங்களோட கெரியர்லேயும் வந்து நிறைய ஒரு பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி 4 வருஷம் வேலையெல்லாம் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட்டான லைஃப்பை வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா பிஹெச்டிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. அதில் எல்லாம் பாஸ் ஆகி இவங்க ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நல்ல நல்ல ஆன்சர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரகிள் டைம் கொடுத்தாலும் ஃபைனலி இவங்களுக்கு நல்லது தான் பாபா பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ எவ்வளோ நம்பிக்கையாக பாபாவை வேண்டுறாங்களோ, அவங்களோட லைஃப்பில் பிளெஸ்ஸிங்ஸ் நடக்குதோ அதை வந்து தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில் பண்ண தான் போகிறாங்க. அது மாதிரி எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி நடக்கணுன்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து சரண்யா சில்லியன். அடுத்தது வந்து ஸ்பார்க்கிள் சோல் அப்படின்ற ஐடியிலேருந்து பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா, நான் வந்து மைத்திலி, இவங்க பேர் மைத்திலி. இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர், மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம்னு தெரில, பேபி இல்லாமல் இருந்திருக்காங்க. அப்போ பாபாவுக்கு ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க, விரதம் இருந்திருக்காங்க. விரதம் இருந்து பாபாவை உருகி வேண்டி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து இவங்களுக்கு இப்போது அழகான குழந்தை பிறந்திருக்கு. இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது காயத்ரி சொல்லியிருக்காங்க, நீங்கள் இன்றைக்கி சொன்ன ரீடிங் எனக்கு பாபா சொல்கிற மாதிரியே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால் நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். இந்த மெசேஜ் பாபா எனக்கு சொன்னது போல் இருக்குது. ரொம்ப தேங்க்யூ மேடம். இந்த மாதிரி நிறைய தேங்க்யூ சொல்லி நிறைய மெசேஜ் போட்டிருக்கீங்க. எல்லா மெசேஜையும் நான் படித்தேங்க. பாபாவுக்கு இந்த மெசேஜ் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறத எல்லாத்தையும் ரிப்ளை பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் வந்து நான் திருப்பி சொல்ல முடியாதுல்ல அப்போதைக்கு. இது ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். பட் எல்லா மெசேஜஸையும் நான் படிச்சிருவேன். ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க. உங்களோட தேங்க்யூ மெசேஜில் எனக்கு ஒவ்வொரு தேங்க்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். எல்லாத்துக்கும் காரணம் பாபா தான். பாபாவுக்கு ஒரு டூலாக நான் என் த்ரூவாக உங்களுக்கு வருது. ஸோ நான் வந்து ஒவ்வொரு உங்களோட ஒரு தேங்க்யூ மெசேஜ்க்கு உடனே தேங்க்யூ நான் பாபாவுக்கு சொல்லுவேன். ஏன்னா அவர் த்ரூவாக நமக்கு எல்லா விஷயங்களும் நடந்துட்டுருக்கல, அதனால. ஓகே, இதெல்லாம் தான் இந்த மாதம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் ஷேர் பண்ண முடியல, எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்படி இருக்கவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட மிராக்கிள்ஸை வாய்ஸ் நோட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க. அதை நான் கேட்டுட்டு அதையும் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த மாதத்துக்கு உண்டான பாபாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3ல் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களுக்கு சில விஷயங்கள் கற்பனைகளாக தான் இருந்துச்சு, அந்த கற்பனையை வந்து ரியாலிட்டி கொண்டுட்டு வர முடியாமல் இருந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் ரியாலிட்டிக்கு வரும். அதே மாதிரி சில இடத்துல வந்து நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க, பண்ணவே கூடாது, செய்யவே கூடாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த உங்களோட மனசு இந்த மாதம் வந்து ரொம்ப இலகுன மனசாகும். நீங்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு அக்செப்ட் பண்ணுவீங்க. உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடக்க போகுது. உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் உங்களுக்கு ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பார்ட்னர் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய ஒரு மனசு கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதம் வந்து அவங்களும் வந்து லைட்டராக இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப திட்டுறது, சண்டை வர்றது இதெல்லாம் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப கல் மனசாக இருந்தவங்க கூட தண்ணி ஆட்டம் இலகுவாங்க. அந்த மாதிரி டைம் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினால தான் இந்த அளவுக்கு மாற்றத்தை நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் தான் உங்களோட மாற்றத்துக்கு இப்போ காரணமாக இருக்குது. சிலருக்கு வந்து சில கசப்பான அனுபவங்கள் வந்து அவங்கள ரொம்பவே கோவத்துக்கு ஆளாக்குறது, ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாக்குறது கொடுக்கும். பட் உங்களோட வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் இனிமேல் இந்த மாதிரி நமக்கு
உங்களுக்கும் நடக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கும் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி நினச்சி நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு போதனை வழங்கக்கூடியவங்களாக மாறிடுவீங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த மாதம் வந்து நீங்கள் மாறிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கடவுளை வேண்டினீங்க அப்படின்னாலும் பக்கத்தில் வந்து பாபா ஏதோ ஒரு விதத்தில் வந்து நிற்பார். ஏதோ ஒரு ஃபோட்டோலேயோ இல்லை நீங்கள் வேறு கோயிலுக்கு போகிறப்ப அந்த இடத்துல பாபாவோட சிலை அங்கே இருக்கோ, இல்லை பாபாவோட பாட்டு அந்த இடத்துல கேட்குறதோ, ஏதோ ஒரு விதத்தில் என்ன இந்த இடத்துல உங்களுக்கு உணர்த்துறாருனா எல்லா கடவுளும் ஒன்று தான் அப்படின்றத உணர்த்தக்கூடிய விஷயம் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே பாபா வந்து எல்லா உருவமாக நம்ம கூட வந்து இருந்துட்டு தான் இருக்காரு. நம்ம எதை யாரை வேண்டுனாலும் இவர் வந்து அந்த இடத்துல பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு அப்படின்றத இந்த மாதம் நீங்கள் ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஒவ்வொரு உறவுகளும் சில நேரத்தில் பிரிஞ்சு தான் ஆகணும் அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய டைம் பீரியடாக அது இருக்கும். அது யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களோட தாத்தா பாட்டியாக இருக்கலாம், உங்களோட அம்மா அப்பாவாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒவ்வொருக்கும் ஒரு ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. இந்த டைம் பீரியடுக்கு அப்புறம் இந்த உறவு நம்ம கூட இருக்காது அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல ரொம்ப உறவுகளை இறுக்கி பிடிக்கக்கூடாது. நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க, போகணும்னு நினைக்கிறவங்க போகட்டும். இறுக்கி பிடிச்சி நம்ம கூட தான் வச்சுக்கணும், நம்ம சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்றத இந்த மாதம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் நல்லது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் நல்லது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்லி எந்த விஷயத்தையும் வந்து அட்வைஸ் பண்ணி மாற்ற முடியாது. அவங்களா புரிஞ்சிட்டாதான் உண்டு. அதனால அவங்களா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து நீங்களும் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் கொடுத்துருங்க. மாற்றத்தை வந்து அக்செப்ட் பண்ணணும். சில மாற்றங்கள் வந்து நீங்கள் ஒரு இதுதான் ரியாலிட்டி, இது இப்படி தான் நடக்கும், இதுதான் உலக நியதி, இதை நம்ம ஏற்றுக்கணும். அதாவது இந்த சம்மர் சீசன் வந்தால் இப்படி தான் வெயில் அடிக்கும், அதை நான் ஏற்றுக்கணும். அந்த வெயிலில் தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது வந்து மழை சீசன், அது ஒன்றும் பண்ண முடியாது, மழை அடிக்கும், அது இயற்கை அப்படின்னு அந்த ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணி நீங்கள் சில விஷயத்தில் வரணும். அந்த மாற்றம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த மாதம் உங்களுக்கு நிறைய விஷயத்தில் காட்டும். அதை நீங்கள் ஏற்றுக்கணும். இது ஒன்று தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே, மெசேஜே உங்களுக்கு இது ஒன்று தான் வந்திருக்கு. அதே மாதிரி நம்பிக்கையும் ஒரு பொறுமையும் இருந்தாலே பாபாவோட ஒவ்வொரு கோயிலையும் எழுதியிருப்பாங்கள்ல, நம்பிக்கை பொறுமை இதெல்லாம் எழுதியிருப்பாங்கள்ல, அந்த வார்த்தைக்கு வந்து அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுத்து உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் ஏன் பொறுமையாக இருந்தீங்க, இந்த நம்பிக்கை வச்சனால உங்களுக்கு ரிசல்ட் இருக்கான்றது இந்த மாதத்தோட கடைசியிலேயே நீங்கள் வந்து நான் பொறுமையாக இருந்தனால தான் இது எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் எந்த விதமான பயங்களும் உங்களை விட்டு நகர ஆரம்பிக்கும். சில விஷயம் இது நடந்துருமோ, இது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இது வந்து பேசிட்டா பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு நினச்ச பயங்கள் எல்லாம் உங்களை விட்டு போய் ஒரு அப்செட்டாக இருந்த மனநிலைமையெல்லாம் உங்களை விட்டு போய் ஒரு தெளிவான மனசுக்கு வருவீங்க. அந்த தெளிவான மனசு உங்களை வந்து ஒரு அமைதியான நிலைக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதனால ரொம்ப சில பிரச்சனைகள் வருதுன்னா அதை கிளியராக ஃபேஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய பர்சனாக இந்த மாதம் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து கோயிலுக்கு போகக்கூடிய சான்சஸ்லாம் திடீர்னு உருவாகும். பாபா கோயிலுக்கு மெயினாக போகிறதுக்கு ஒரு திடீர்னு ஒரு கால் வருது, அவங்களோட ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்டோ யாரோ வந்து நான் இந்த பாபா கோயிலுக்கு போகிறேன் வரையான்னு கேட்குறது, இதெல்லாம் நடக்கும். நீங்களும் போயிட்டு வருவீங்க. போயிட்டு வந்து அங்கேயே நிறைய மிராக்கிள்ஸ்லாம் கோயிலே பார்த்துட்டு வருவீங்க. ஏன்னா பாபா வந்து உண்மையாக இருக்காருன்னு அவர் பல உருவத்தில் உங்களுக்கு காட்டுவார் இந்த மாதம். ஏன்னா இந்த மாதம் பாபாவோட ப்ரெசன்ஸை உங்கள்கிட்ட காட்டி தான் ஆகணும். உங்களுக்கு ரொம்ப மச் நீடடாக இருக்கீங்க பாபாவோட ஆன்சர் கிடைக்கிறதுக்காக. இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நீங்கள் இந்த மாதம் உங்களை நீங்கள் அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் வந்து ரொம்ப ஒரு
யுனிக் ஜேர்னியில் இருக்கீங்க. இந்த லைஃப்பை, நீங்கள் வாழ்கிற லைஃப்பை அடுத்தவங்க வாழ முடியாது. உங்களுக்கு இருக்க கிஃப்ட்டு அடுத்தவங்களுக்கு கிடைக்காது. அதனால் அடுத்தவங்களுக்கு இந்த கிஃப்ட்டு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் கம்பேர் உங்களை பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. நீங்கள் ரொம்ப யூனிக், நீங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட். உங்களோட லைஃப்பை வந்து யாரு கூடயும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்காக மனநிலைமையில் நீங்கள் பாபாவை நினச்சி போங்க. நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் இவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஆளாச்சே, இவங்க சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும்னு உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறவங்க நல்ல விதமாக பேசுவாங்க. உங்களை பற்றி யாரும் தப்பாக பின்னாடி பேசுகிறதுக்கான சான்ஸே இந்த மாதம் இல்லவே இல்லை. அதனால் யார் எப்படி பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதம்லாம் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டான லைஃப்பில் இருப்பீங்க. அதாவது உங்களோட உடம்பையும் பார்த்துக்குவீங்க, உங்களோட வேலையில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க, உங்களோட குடும்பத்தை பிரச்சனை இல்லாமல் எடுத்துகிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது, உங்களோட சேவிங்ஸையும் பெஸ்ட்டாக பண்ணிக்குவீங்க, எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக. இப்போ ஒரு 100 மார்க்குனா இதுக்கு ஒரு 20%, இதுக்கு ஒரு 20%, இதுக்கு ஒரு 20%, எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக வச்சுக்குவீங்க. அதனால உங்களை பெருசாக தப்பி யாரும் சொல்ல முடியாது. இவரால் முடிஞ்ச டைமை நம்ம ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு, இவரோட ஒர்க்கை கம்ப்ளீட்டாக இவர் கொடுக்குறாரு, அவரோட ஃபுல் எஃபர்ட்ஸ் இந்த வேலையில் கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான லைஃப்பை இந்த மாதம் வந்து நடத்திட்டு போவீங்க. உங்களுக்கு டீம் ஒர்க்கு இந்த மாதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டீம் ஒர்க் தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் டீம் லீடராக இருப்பீங்க. எல்லாத்தையும் அனுசரித்து எடுத்துகிட்டு போக, அதாவது ஒரு ஆஃபீஸில் வந்து பல பேர் பல விதத்தில் இருந்தாங்க, பல கேரக்டர்ஸில் இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் ஒரு அக்செப்டன்ஸை கொடுத்து எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. உங்களோட சோல் குரூப்னே இதை சொல்லலாம். சோல் குரூப்னால் உங்களை சுற்றி இருக்க குரூப் எல்லாமே உங்களோட தாட்ஸுக்கு ஒத்து போவாங்க. அது குடும்பத்துலேயும் சரி, இல்லை குடும்பத்துக்கு வெளியேவும் சரி, அந்த குரூப் ஃபார்மேஷன் உங்களுக்கு உங்களோட தாட்ஸை ஒத்து போகிற மாதிரியே இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்பாங்க. சில இடத்துல நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சதுனாலே வாலண்டியராக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் பார்ப்பாங்க. அந்த சப்போர்ட் பண்ணுறாங்க, சில இடத்துல ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் ஈகோ பார்க்காம அந்த ஹெல்ப்பை அக்செப்ட் பண்ணி அவங்க உங்களோட வயசில் கம்மியானவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க ஆஃபர் பண்ணுற ஹெல்ப்பை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட வயசில் அதிகமாக இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஹெல்ப் நீங்கள் கேட்டும் வாங்கிக்கலாம். அவங்க பண்ணுறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. கேட்காம போகிறது தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் தேவையான ஹெல்ப்பை நீங்கள் தாராளமாக கேட்கலாம், அது கிடைக்கவும் செய்யும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், யாருக்கெல்லாம் வந்து பாபா டிவோட்டியாக இருக்காங்களோ, பாபாவை ரொம்ப வேண்டி இருக்காங்களோ, நம்பிக்கையோடு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.